வெல்கம் டு ஃபேஸ் மாஸ்டர் காமி பற்றி பார்க்க போகிறோம்னா ஓபிஎஸும் பார்த்தீங்கன்னா செங்கோட்டையனோடையும் வேலுமணியோடையும் பேச்சுவார்த்தை நடத்தி முடிச்சதா சொல்கிறாங்க. முதற்கட்ட ஆலோசனை முடிவில் பார்த்தீங்கன்னா ஒன்றிணையத்துக்கான அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது. இதுக்கு இடைஞ்சல் கொடுக்குற ரெண்டு பேர் தான். ஒன்று கேபி முனுசாமி, இன்னொன்று பார்த்தீங்கன்னா உதயகுமார் பார்த்தீங்கன்னா தென் மாவட்டங்கள் முகமாக பார்த்தீங்கன்னா அவருக்குன்னு சொல்கிறதுக்காண்டி ஓபிஎஸ்ஸை இணைக்கக்கூடாதுன்றாங்க. சசிகலாவோட இணையத்துக்கு ரெடியாக இருக்காரு உதயகுமார் அடைக்கலாம். கேபி முனுசாமியை பார்த்தீங்கன்னா கட்சி விட்டு நீக்கினாதான் மிகப்பெரிய லெவலில் கட்சிக்கு ஒரு மாற்றம் காலம் வரும்ன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா தொண்டர்களே ஆக்ரோஷமாயிட்டாங்க. ஒரு தொண்டர்லாம் பார்த்தீங்கன்னா கேபி முனுசாமி செருப்பால் அடித்து வெளியே துரத்துவேன்ற மாதிரி ஆவேசமாக பேசியிருந்தாரு. அதெல்லாம் பார்க்கும்போது கட்சி ஒன்றிணையத்துக்கான அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறத சொல்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி கூட பார்த்தீங்கன்னா பணிஞ்சு வந்துடுவார் போல. ஓபிஎஸ்ஐ இணைச்சிக்கிறது ரேராக இருக்கார். ஏன்னா கட்சி ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்ம் பண்ணணும்னா ஓபிஎஸ் சிபிஎஸ் டிடி தினகரன் கூட பார்த்தீங்கன்னா இணைச்சுக்கான வாய்ப்புகள் அதிகம்ன்றாங்க. ஸோ குறிப்பிட்டு ஜெயக்குமார்லாம் பார்த்தீங்கன்னா அவர் மகன் 3வது இடத்து போனது மிகப்பெரிய லெவலில் அதிர்ச்சி வீட்டில் உட்காந்துருக்காரு. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா எல்லாருமே அதிமுகன்ற ஒரு கட்சி அழிஞ்சிடக்கூடாதுன்னு சொல்றதுக்காண்டி திருப்பியும் ஒன்றிணையத்துக்கான அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறத சொல்றாங்க. ஸோ இந்த